வேணி வசிக்கும் பகுதி ரயில்வே லைனை ஒட்டி இருந்தது. ரயில்வே லைனை ஒட்டி பல காரியங்கள் பாவங்கள் நடக்கும். அங்கு வசிப்பவர்கள் பஞ்சாலை குட்ஷெட் லாரிகளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள். ஓடு வேய்ந்த தாழ்ந்த வீடுகள், கட்சி கொடிகள், மரத்தடி மேடையின் நிழலில் கேரம் விளையாடும் சோம்பேறிகள் எல்லாம் உண்டு. இந்த பேட்டையில் புதியவர் நுழைந்தால் அரை நிமிடத்தில் வழி தவறி விடுவார்கள். வேணி தீர்மானமாகத்தான் நடந்தாள். அவளுக்கு அவள் அப்பன் வேல்முத்து வழக்கம் போல செல்லும் சாராய கடை தெரியும். காசையெல்லாம் குடித்து தீர்ப்பதற்கு முன் அப்பனிடமிருந்து வசூல் பண்ண வேண்டும். வாசலில் ஈ மொய்த்த வடை விற்க அங்கங்கே கழுத்தில் கருப்பு கயிறும் லுங்கியுமாக இளைஞர்கள் தள்ளாடிக் கொண்டிருக்க பாவா பாவா என்று எட்டி பார்த்து விழித்தாள். அவளுக்கு உள்ளே போக பிடிக்கவில்லை. ஏ வேலு, உன் பொண்ணுடா. வாமா கண்ணு. ஐ, வளர்ந்துருச்சே. உள்ளவா, நாங்கள்லாம் கட்டிக்க மாட்டோம். வேணி நகராமல் பாபாவை கூப்பிடுங்க என்றாள். கலங்கனால கண்களுடன் திரும்பி பார்த்தான் வேல்முத்து. என்னாடி இங்க வந்த? காசு கொடு பாவா, குட்டிக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டணும். காசா என்று சிரித்து, ஏய், என் மவ காசு கேக்குறா, என் காசு எங்க? உன் வவுத்துக்குள்ள என்ற ஒருவன் வேலுவின் வயிற்றில் குத்தினான். கிழிச்சு எடுத்துக்க வேணி, உள்ளவா. ஏ வேலு, உன் மவளுக்கும் ஒரு கிளாஸ் ஊத்தவா? குடுபாவா என்று வேணி உள்ளே வந்து வேல்முத்துவின் பையை பரிசோதிக்க அவன் சட்டென்று கோபமாகி, ஏ பொட்ட கழுத, அப்பம் பையிலேயே கை வைக்கிறியா என்று கீழே தள்ளினான். விழுத்து எழுந்தவளை ஒருவன், இங்க வா செல்லம், காசு தானே வேணும் உனக்கு, எவ்வளவு வேணும் சொல்லு என்று அவளிடம் 100 ரூபாயை காட்ட வேணி அதை கவனிக்காமல் தன் தகப்பனையே கண் கொட்டாமல் சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு சாராய கடையை விட்டு வெளியே வந்தாள். கண்களில் இயல்பாக வழிந்த கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். தூரத்தில் காத்திருந்த குட்டி, என்னக்கா பணம் கொடுத்தாங்களா பாவா? அப்ப நாளையில இருந்து நான் பள்ளிக்கு போவேனாக்கா. ஐயா ஜாலி. வேணி தன் தங்கையை திருப்பி பார்த்து, நீ மட்டும் போவாம இருந்த தோலை உரிச்சிருவேன். அவங்க சேர்த்துக்க மாட்டாங்கன்னா நான் என்ன செய்யறதா? குட்டி மேலும் முலகராக, அவங்கெல்லாம் புதுசு புதுசா யூனிஃபார்ம் போட்டு வராங்க, என் கிளிசுல பார்த்து கேலி பண்றாங்க, நோட்டு சரியில்லை, புஸ்தகம் சரியில்லை, அப்பா சரியில்லை. லேசாக வேணியை பார்த்து, அக்காவும் சரியில்லை என்றாள். வேணி அவள் தலையை தன்பால் இழுத்து அணைத்து கொண்டாள். அக்கா, நாம 2 பேரும் எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா? சாராய கடை இல்லாத ஊருக்கு. பணத்துக்கு என்ன செய்வியா? வீட்டு வேலை செய்யறது, குழந்தைங்களை வச்சுக்கிறது, இல்ல வடை சுட்டு சம்பாதிக்கிறது. பாவா அடிச்சுச்சா? இல்ல, தள்ளிடுச்சு என்று தனது துணியை தட்டி கொண்டாள். வீட்டை அடையும் போது எதிர்பட்ட பரிமளா, என்னாடி 2 பேரும் சதித்திட்டம் போட்டு வரீங்க என்றாள். இருவரும் அவளை விரோதமாக பார்த்தனர். அசைமாடு போல வெற்றிலையை அரைத்து சிவந்த உதடுகளும் கண்ணாடி போல பாடி தெரியும் ரவிக்கையும் விரல் நகத்தில் தடவிய கருஞ்சிவப்பு சாயவுமாக இருந்தாள் பரிமளா. என்னாடி கழுதுங்களா, என் கூட பேச மாட்டீங்களா? உங்க கூட பேசுறதுக்கு என்ன இருக்குது? 70 ரூபாய் வேணும்னு உங்க அப்பனை கேட்டியாமே, என்ன கேட்கறதானே, நான் கொடுக்க மாட்டேனா? கொடுங்க, பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்டியானோம் என்றாள் வேணி. அப்படி வா வழிக்கு என்று தன் கைப்பையில் இருந்து பரிமளா பணத்தை எடுத்து கொடுத்தாள். என்னக்கா அவகிட்ட வாங்கிட்ட? சும்மாரு, நம்ம பாவா கொடுத்த பணம் தான் இது. குட்டி திட்டிக்கொண்டே பள்ளிக்கு திரும்ப செல்ல தொடங்கி 1 மாதம் ஆயிற்று. மழை பெய்ததால் 5 நாள் கடை இல்லை. மழை நின்ற பின் வேணி திரும்பவும் தினம் தினம் அப்பனுடன் வண்டி தள்ளிக்கொண்டு நாஷ்தா தயாரித்துக் கொண்டு வேல்முத்து தினம் குடித்துவிட்டு திரும்பும் வரை காத்து கொண்டு அந்த தினங்களில் நகரம் தன்னை புதுப்பித்துக் கொண்டது. வானத்தில் பஞ்சு மேகங்கள் பாக்கி இருந்தன. அவையும் விலகி முழு நீளமான போது வேணிக்கு சந்தோஷ வேளை வந்தது. ஒரு மாருதி கார் அவள் அருகில் வந்து நின்று டூட் என்று செல்லமாக ஹாரன் அடித்து கூப்பிட்டது. திரும்பி பார்த்தாள். அவன் சிரித்துக் கொண்டிருந்தான். வேணிதானே உன் பேரு? வேணிக்கு அவனை முதலில் அடையாளம் கண்டு கொள்வதில் கஷ்டமாக இருந்தது. என்ன பாக்குற? அன்னைக்கு வேலிக்கு அந்த பக்கத்துல இருந்து பந்து விழுந்துச்சே, நீ கூட பொறுக்கி போட்டிய, ஞாபகம் இல்ல? ஆமா. வேணிதானே உன் பேரு? ஆமா. அவன் இறங்கி கதவை சாத்திவிட்டு, டீ என்ன விலை என்றான். வெயில் கண்ணாடி மூலம் கண்கள் தெரிந்தன. அந்த சென்ட் வாசனை மறுபடி வேணியின் உள்ளத்தில் மலர்ந்தது. வேல்முத்து கோவிந்தராஜுடன் கடன் வாங்க போயிருந்ததால் வேணி தனியாக இருக்க அவன் அவள் கொடுத்த தேநீரை அவளை பார்த்து கொண்டே சாப்பிட்டான். எவ்வளவு காசு?
காசு வேண்டாம், ஃப்ரீ. நீ பள்ளிக்கூடம் போறது இல்லையா? இல்ல. ஏன்? கடைய யார் பார்த்துக்குவாங்களாம்? அப்பா அப்பா காசு வாங்க மாட்ட நீ. ம்ஹும். ஏன்னா நீங்கள்லாம் பெரிய மனுஷங்க, இங்க வந்து டீ குடிச்சதே பெரிய விஷயம். தேங்க்ஸ் என்று அவள் கையை தொட்டு தட்டிவிட்டு காரில் ஏறிச் சென்றவன் 10 அடி போய்விட்டு சட்டென்று நின்று வேகமாக பேக் அடித்து டீ நல்லா இருந்துச்சு என்றான். டேங்கு. மறுபடி புறப்பட்டு சற்று தூரம் போய் மறுபடி பேக் அடித்து திரும்பி வந்து நீ கூட நல்லா இருக்க என்று சொல்லிவிட்டு சென்றான். அவன் விட்டு சென்ற நீலப் புகை சற்று நேரம் பாக்கி இருக்க வேணிக்கு அவன் அந்த பெட்ரோல் வாசனை கூட பிடித்திருந்தது. பேரு கேட்க மறந்துட்டனே. வேல்முத்து வீட்டுக்கு சென்றபோது வேல்முத்து புதிதாக சட்டை போட்டிருந்தான். பொத்தானில் இன்னமும் விலைப்பட்டியல் தொங்க தலைவாரி கொண்டு கண்கள் கலங்காமல் சுத்தமாக என்னவோ வேறு ஆள் மாதிரி தோன்றினான். வா கண்ணு, வா செல்லம், என் செல்லங்களா வாங்க சினிமாக்கு போலாம். என்ன சினிமா பாவா? என்ன வேணும்? வேணி விஷயம் சொல்லுங்க பாவா என்றாள். என்ன விஷயம்? எதுக்காக இப்படி கொலாவறீங்க? விஷயம் என்னன்னு சொல்லுங்க. மனிதன். போலாமா பாவா? இருடி, சொல்லுங்க பாவா. திடீர்னு என்ன 2 பேர் மேலேயும் அக்கறை? புது சட்டை, குடிக்கவே இல்ல, தலை சீவி இருக்கீங்க. என்ன விஷயம்? நம்ம வீட்ல கல்யாணம். வாங்க பாவா, இப்பவே கியூல நின்னுக்கலாம் என்றாள் குட்டி. கல்யாணம் யாருக்கு என்று கேட்டாள் வேணி. அப்பதான் பால்கனி டிக்கெட் கிடைக்கும் என்றாள் குட்டி. யாருக்கு பாவா கல்யாணம்னு சொல்றீங்க? வேணிக்கா, உனக்குத்தான் கல்யாணம். இல்ல கண்ணுங்களா, எனக்கு எனக்கு தான். நான் தான் கட்டிக்க போறேன். என்னைக்கு? எப்போ? நாளைக்கு. பாவா, நம்ம 3 பேத்துக்குமே வீட்ல இடம் இல்ல என்றாள் வேணி. பாரு, பரிமளம் வந்ததும் அவ காசை போட்டு ஸ்ரீராமபுரத்தாண்ட சின்னதா ஹோட்டல் வைக்க போறேன். ரேஸ்ல கான்ட்ராக்ட் எடுத்துட்டு 1 மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்க போறேன். என்னென்ன பிளான்லாம் வச்சிருக்கேன் தெரியுமா? வேணிக்கண்ணு, உனக்கு சாதாரண மாப்பிள்ளையா பார்த்து வச்சிருக்கேன். கோவிந்தராஜு எப்பேற்பட்டவரு. இப்ப யாருக்கு கல்யாணம் என்றாள் குட்டி. பாவாவுக்கு தான். குட்டி வேல்முத்துவின் சட்டையை பிடித்துக்கொண்டு, பாவா வானாம் பாவா, அப்புறம் வச்சுக்கலாம் பாவா. எப்புறம்? எனக்கு வயசாகி போய் டொக்கு விழப்போதா என்று சிரித்தான். இப்போ எதுக்கு கல்யாணம்? எதுக்குன்னு சொல்லட்டா? சொல்லட்டா? குட்டி, சும்மாரு. வீட்டு பாடத்தை பாரு. பெரியவங்க பேச்சு பேசாத. நான் மாட்டேன். நீ கல்யாணம் கட்டிக்க கூடாதுன்னா கூடாதுதான் என்றது குட்டி. வேல்முத்து இன்னும் சிரித்தபடியே, சரி வேண்டாம், நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கலாம். ம் என்னைக்கும் கூடாது பாவா. ஏண்டி? அவ சரியில்லை. எவ? பரிமளா. என்னது? வேல்முத்து மின்சாரம் தாக்கினாற் போல் குட்டியை ஒரு பேயறை அறைந்தான். என்னது? அவளா? அவளா? அவளுக்கு என்ன வயசு? உனக்கு என்ன வயசு? அவளா? பள்ளிக்கூடம் போய் ஒரு எழுத்து படிச்சா அவளா? என்னடி திமிருவதுக்கு? அடியின் மூர்க்கத்தையும் எதிர்பாராத தன்மையையும் சமாளிக்க முடியாமல் குட்டி அப்படியே சுருண்டு படுத்துக்கொள்ள வேணி அவளை தன் பாவாடைக்குள் போர்த்திக் கொண்டு, பாவா, ரொம்ப சின்னது அது, இப்படி அடிக்காதீங்க, காது செவிடாயிரும் என்றாள். ஆவட்டுமே, இந்த பேச்சு பேசக்கூடாது. பாவா, யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த கல்யாணம் தேவைதானா? ஆமா, தேவைதான். எங்க கதி என்ன ஆகுறது? உனக்கு என்னாடி குறை வச்சிருக்கேன்? பாவாடை இல்லையா, தாவணி இல்லையா, சோறு இல்லையா, காசு கொடுக்கறது இல்லையா? சினிமா போகணும்னா காசு கொடுக்க மாட்டேன்னு எப்பவாச்சும் சொல்லியிருக்கனா? பாரு வேணி, பரிமளா ரொம்ப நல்லவா, தங்க கட்டி. அதுகிட்ட போட நிறைய பணம் இருக்கு. உன்னைய நிஜமா அம்மா போல வச்சுக்கும். உனக்கு வேலை பங்கு குறையும். உன் பாவா உனக்கு கெடுதலா ஏதாவது பண்ணுவனா? கோவிந்தராஜும் முனியப்பாவும் உன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காங்க தெரியுமா? உனக்கு நல்ல மாப்பிள்ளை தேட பணம் சம்பாதிக்கத்தானே இந்த கல்யாணமே. வேணிக்கு புரியவில்லை. மையமாக தலையாட்டினாள். அ அ இப்ப வந்துருச்சு பாரு சிரிப்பு. அடுத்த வாரம் கல்யாணம் நடந்தது. டேப் வைத்து, பிபி நாயனம் வைத்து, சந்து பையன்கள் எல்லாம் நாட்டியம் ஆடியது வேடிக்கையாக இருந்தது. பரிமளா அவங்க ஊர் வழக்கம் என்று முன்னந்தலையில் செவ்வந்தி பூவும் இடுப்பில் பித்தளை ஒட்டியானமும் அணிந்து கொண்டு வெற்றிலை போட்டிருந்தாள். சதா பேசிக்கொண்டே இருந்தால் எல்லாருக்கும் கிளாஸில் சாராயம் அளிக்கப்பட்டது. முனியப்பா நிறைய குடித்தான். கோவிந்தராஜு வேணியை சைஸ் பண்ண பல தடவை முயன்றான். உங்க அப்பனுக்கு எவ்வளவு கடன் கொடுத்துருக்கேன் தெரியுமா கண்ணு? கல்யாண செலவெல்லாம் யாருக்கு தெரியும்ல? தெரியும். பின்ன ஏன் முரண்டு பண்ற? உன்னை தொட்டாத்தான் என்ன கரைஞ்சா போயிருவ? கோவிந்தராஜு அவளை தகாத இடத்திலெல்லாம் தொட்டு பார்க்க வேணிக்கு அருவருப்பாக இருந்தது. முனியப்பா குட்டியை எடுத்து முத்தம் கொடுப்பதும் சரியாக இல்லை. குட்டி அப்படியொன்றும் குழந்தை இல்லை.
கான்ட்ராக்ட் சிநேகிதர்களும் வந்திருந்தார்கள். லவுட் ஸ்பீக்கரில் ரெக்கார்ட் போட்டார்கள், மைக்கில் பேசினார்கள், மொய் எழுதினார்கள். யாரோ கார்ப்பரேஷன் கவுன்சிலர் வந்து பேசினார். பரிமளா இடைவிடாமல் சிரித்துக் கொண்டிருக்க, இப்ப யாருக்கு அதிர்ஷ்டம், பரிமளாவுக்கா வேல்முத்துவுக்கா என்றான் முனியப்பா. அடப்போ மாப்ள, நானா மாப்ள, வேல்முத்து தானே. வே, இவர் இன்னைக்கு மட்டும்தான் மாப்ள, நீங்க என்னைக்குமே மாப்ள. அக்காவும் தங்கையும் ஒரு சோக விளிம்பில் இருந்து கொண்டு இதையெல்லாம் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜிலேபி தட்டு நிறைய இருந்தது. யாரும் சாப்பிடவில்லை. அக்கா, ஒரு ஜிலேபி அக்கா. அதை மட்டும் தொட்டா கொன்னு போட்டுருவேன். பசிக்குதுக்கா, வா, 2 பேரும் போய் வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். வேணி அவளை அழைத்து கொண்டு மெஜஸ்டிக் சர்க்கிளை நோக்கி நடக்கும்போது பாலத்து அடியில் பஸ்கள் வரிசையாக போய்க் கொண்டிருக்க ஐயப்பக்காரர்கள் பஸ்ஸில் வந்து இறங்கியிருந்தார்கள். லாட்ஜ் பக்கத்தில் பெரிசாக பூக்கடையும் மிளகாய் பஜ்ஜியும் வியாபாரமாகிக் கொண்டிருக்க 30 பைசா கொடுத்து ஆளுக்கு ஒரு பஜ்ஜி வாங்கி கொண்டு அப்புறம் தண்ணீர் அருந்திவிட்டு காசு கொடுத்து விட்டு லைட் அருகில் நின்று கொண்டு போகும் வரும் வாகனங்களை பார்த்து கொண்டிருக்க வேணி என்று குரல் கொடுத்து கொண்டு அந்த மாருதி கார்காரன் அவர்கள் அருகே நிறுத்தினான். என்ன இங்க நின்றுட்டு இருக்க? சும்மாதான், ஏறிக்க என்று கதவை திறந்தான். இது யாருக்கா? மைதானத்துல 1-2 மாட்டி பார்த்திருக்கேன். ஏறிக்க, லைட் வந்துருச்சுல. இது யாரு? தங்கச்சியா? ஆமா. குட்டி சந்தோஷமாக ஏறிக்கொள்ள, உங்க வீடு எங்க இருக்குது என்றான். கார் நாய்க்குட்டி போல இருந்தது. உள்ளே வாசனையாக இருந்தது. இந்த காரு உங்கள்தான்னா? இல்லம்மா, எங்க எஜமானரோடது. நீங்க டிரைவராண்ணா? அதுவும் இல்ல, டிரைவர் செக்ரட்டரி சிநேகிதன். என்னென்னவோ வேணிக்கு புரியவில்லை. உங்க வீடு எங்க இருக்குது அவன் கேட்டான். அங்கெல்லாம் கார் போவாது என்றாள் குட்டி. பக்கத்துல எங்கேயாவது இறக்கி விடட்டா? எங்க சொல்லு. பாலம் தாண்டி ரயில் பாதையாண்ட. இன்னைக்கு எங்க வீட்டுல கல்யாணம் என்றாள் குட்டி. அப்படியா? யாருக்கு? எங்க அப்பாவுக்கு. அப்பான்னா அந்த வண்டி தள்ளிக்கிட்டு ஒரு கருத்த ஆளு, கட்டையா குட்டையா? அவரா? ஆமா. கல்யாணமா? ஆமா. உங்க அம்மா என்ன சொன்னாங்க என்று வேணியை திரும்பி பார்த்து கேட்டான். அம்மா இல்லை என்றாள் வேணி. அவளால் அடக்க முடியாமல் படக்கென்று கண்ணீர் மளமளவென்று கன்னங்களில் வழிய ஆரம்பித்தது. விக்கி விக்கி அழுதாள். அவன் காரை நிறுத்தி அவளை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தான். அழுதா போதுமா? அழும்போது கூட அழகாத்தான் இருக்க. பரவாயில்ல, கொஞ்ச நேரம் அழு. என்ன கேட்டா ஒரு லிமிட்டுக்கு மேல அழறது வேஸ்ட் இல்ல. உன் பேர் என்ன? குட்டி. வேற பேரு? தேவிம்பாங்க ஸ்கூல்ல. அட, ஸ்கூலுக்கு போறியா? எத்தனாவது? குட்டி 2 விரலை காட்ட வேணி கண்ணை துடைத்து கொண்டு, பொய்யி, 1வது. ஒரு தடவை கோட்டு, ஒரு தடவை லேட்டு என்றாள். அவன் காரை கிளப்ப, இப்ப சொல்லு, எங்க விடுறதுன்னு. எங்கேயும் வேணாம், திரிபுவனாண்ட விட்டுடுங்க, வேடிக்கை பார்த்துட்டு போறோம். திரிபுவன் பக்கத்தில் அவன் அவர்களை உதிர்த்துவிட்டு காரை விறுவிறுப்பாக கிளப்பி கொண்டு சென்றதும் அவளிடம் குட்டி கேட்டாள். அக்கா, இது யாரு? யாரோ என்றாள் வேணி. பேரு? தெரியாது. உன் பேரு தெரிஞ்சிருக்கு? ஆமா. நீங்க 2 பேரும் லவ்வரா? போடி. வேணிக்கு இப்போது மனதில் இருந்த கனமெல்லாம் குறைந்திருந்தது. பாடலாம் போல கூட இருந்தது. லல்லல்லல்லா என்றாள். நிச்சயம் இது லவ்வர் தான் என்றாள் குட்டி. அடுத்தது உன் கல்யாணமா? அந்த ஆளு பேரு கூட தெரியாது. பைத்தியமே, பேரெல்லாம் தெரிய வேண்டாம்னு தான் ஒரு படத்துல வந்துச்சு. பார்த்துக்கிட்டா போதுமா, பின்னால லா 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 தான். குட்டி பாலத்தருகே டான்ஸ் ஆடிக்கொண்டு திரும்ப வீட்டுக்கு சென்றபோது இருள் கவிந்து விட்டது. பந்தலில் வரிசையாக இலை போட்டு பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் பல பேர் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். வேட்டியை டாப்பா கட்டு கட்டிக்கொண்டு கோவிந்தராஜுவும் முனியப்பாவும் பரிமாறிக் கொண்டிருக்க வேணி வந்ததும், எங்க போயிட்ட என்றான் வேல்முத்து. சும்மா என்றாள். வேல்முத்துவும் கோவிந்தராஜுவும் தள்ளாடி கொண்டிருந்தார்கள். வேலு, அடுத்தது யார் கல்யாணம்? வேணி கல்யாணம். மாப்பிள்ளை யாரு? வேற யாரு? கோவிந்தராஜு. நீதான். ஞாபகம் இருக்குதுல்ல, கொடுத்த வாக்கு. கோவிந்தராஜு வேணியை பார்த்து, பாரு, உங்க அப்பனுக்கு எவ்வளவு கடன் கொடுத்திருக்கேன் தெரியும்ல என்றான். சாராயத்தில் இன்னும் தள்ளாடி கொண்டிருந்தான். ஆண் பிள்ளைகள் அனைவருமே அதிகப்படியாக குளித்திருந்தார்கள். வீட்டுக்குள் மாலையெல்லாம் போட்டு மஞ்சள் பூவை படுக்கையில் தூவி முதலிரவுக்கு தயார் செய்து கொண்டிருக்க கோவிந்தராஜு வேணியை காட்டி, அடுத்தது நம்ம கல்யாணம் தான், எப்ப வச்சுக்குவோம் சொல்லு. வின்சார் மேனர்ல வச்சுக்குவோமா? அதே கான்ட்ராக்ட் எடுத்ததே நானும் முனியப்பாவும் தானே.
அங்கேயே வச்சுக்குவோம். உங்க அப்பங்கிட்ட நான் கடன் எல்லாம் திருப்பி கேட்பேனா கண்ணு? வேணி அவனை நேராக பார்த்து, ஐயா, உங்களுக்கு பாவா எவ்வளவு கடன் தரணும் என்று கேட்டாள். அது இருக்குமா, கணக்கு வழக்கு இல்லாம. எவ்வளோன்னு சொல்லுங்களேன், வீட்லயாவது கணக்கு வச்சிருப்பீங்கல்ல. எதுக்கு உனக்கெல்லாம் அந்த கணக்கு? அத எப்படியாவது தீர்த்து வைக்க முயற்சி பண்ண போறேன். கோவிந்தராஜு கண்களில் நீர் வர சிரித்து, ஏ வேல்முத்து, உன் பொண்ணு என்ன பேசுது பத்தியா? கடனை திருப்பி தரப்போதான். வேல்முத்து அங்கிருந்தே சிரித்தான். அது பேச்செல்லாம் கேட்காத நீ. அது உனக்கு தான் தீர்மானிச்சுல்ல. பாவா, இது என்ன வியாபாரமா பாவா? உங்களுக்கு என்ன வச்சு கடன் வாங்க என்ன உரிமை இருக்குது? வேல்முத்து சிரித்து, கல்யாண நாள்ல நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்ல. போய் பாலை காய்ச்சிட்டு வா. நானும் பரிமளாவும் முதலுறவு பண்ண போறோம்ல. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. பரிமளா அக்காவுக்கு உனக்காடா? 2 பேத்துக்குமே இல்ல. அடப்போ நைனா, நான் இன்னும் கன்னி பொண்ணு இல்ல என்றாள் பரிமளா. குட்டி அதையெல்லாம் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தது. வேணிக்கு எரிச்சலாக வந்தது. அக்கா, ராத்திரி எங்க படுத்துக்க போறோம்? ஆமா, இப்ப அதுதான் முக்கியம். கோவிந்தராஜுவை அழைத்து போக கார் வந்திருந்தது. வேணி, வேணி, என் கூட ஒரு ரைடு வரியா? 2 பேரும் தனியா போயிட்டு வரலாம். லேக் வியூல ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஒன்னும் வேண்டாம், எவ்வளவு கடன் மட்டும் சொல்லிடு. சரி, அதான் உன் ஆசை, சொல்லிட்டா போகுது. வேணி அந்த கூட்டம் ஓயும் வரை காத்திருந்து வீட்டுக்கு உள்ளே போக அவள் பின்னாலே குட்டியும் வந்தாள். நடுக்கூடத்தில் பெட்ரோமாக்ஸ் வைத்து கயிற்றுக்கட்டிலில் மெத்தை போட்டு அலங்காரம் பண்ணி இருக்க, பரிமளா அதன் மேல் சந்தனம் இறைத்து ஊதுவத்தி வச்சிருவேணி என்றாள். வேணி அவளை பார்த்து, இந்த மாதிரிலாம் என்ன அதிகாரம் பண்ண முடியாது, தெரியும்ல. பரிமளா சிரித்தது இன்னும் எரிச்சலாக வந்தது. பால் காய்ச்சிட்டு வருவியா? மாட்டேன். உங்க அப்பங்கிட்ட சொன்னா செவிட்டுல அறைவான், தெரியும்ல. சொல்லிக்க. வேணிக்கண்ணு, என் கூட சிநேகிதமா இருக்கிறதுல உனக்கு தான் நல்லது, இப்பவே சொல்லிட்டேன். வேணி தன் பாயையும் தலையணையையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு வெளியிலே சென்றாள். அவளை தொடர்ந்து ஒட்டிக்கொண்டு பரிமளாவை விரோதமாக பார்த்து கொண்டு குட்டியும் சென்றாள். எங்க போற? எங்கேயோ. உனக்கு என்ன? எவ்வளவு நாளைக்குன்னு பாத்துருவோம். வேல்முத்து இப்போது உள்ளே வந்தவன் முழு போதையில் இருந்தான். தள்ளாடி கொண்டு படுக்கையில் விழுந்தான். பாரு, இந்த மாதிரி குடிக்கிறது இதான் கடைசி தடவை, தெரியும்ல என்றாள் பரிமளா. தெரியும், இப்பவே ஒன்னும் கொடுத்துரு, அதான் லாஸ்ட். அந்த ஆள்கிட்ட கடன் வாங்கிருக்கியா? கடனெல்லாம் தீந்துருச்சு என்று படுக்கையில் விழுந்தான். குடிகாரங்கூட முதலுறவு பண்ணி பழக்கம் இல்லையா? நாளைக்கு எழுந்து கடைக்கு போவியா இல்லையா? வேல்முத்து படுத்தபடியே தூங்கி போயிருந்தான். வேணி வெளியே பூசப்பட்ட தரையில் தெருவிளக்கு வெளிச்சத்தில் படுத்திருக்க, பரிமளா வெளியே வந்து, உள்ள வா வேணி, உள்ள வந்து படுத்துக்க, உள்ள விசேஷமா ஒன்னும் நடக்கல. வேணி பதில் சொல்லாமல் இருக்க, சின்னவளே நீ வாயேன். குட்டி, நீ நாசமா போவ என்று கரித்து கையை அவள் பால் சொடக்கினாள். பரிமளா சிரித்தாள். வராட்டி போங்களேன், குளிர்காய்ங்க, தவியுங்க. நல்லதனமா சொன்னா வரமாட்ட. அப்ப எழுந்ததும் 4 போடு போட சொன்னா சரியாயிடும். வேணி விழித்திருந்தாள். அவளுக்கு குழப்பமாக இருந்தது. ஓடிப் போய்விடலாம் என்று தோன்றியது. எப்படி, எங்கே என்று புரியவில்லை. குட்டியை விட்டு போய்விட்டால் அது முடியாது. யார் படிக்க வைப்பார்கள்? பரிமளா அதை வீட்டு வேலைக்கு வைத்து விடுவாள். கடையை யார் பார்த்துக் கொள்வது? பாவா செய்தது அநியாயம். இந்த பரிமளா பாவாவிடம் மிச்சமிருக்கும் காசையெல்லாம் எடுத்துவிடப் போகிறாள். எடுத்துக்கொண்டு எங்கள் இருவரையும் துரத்திவிடப் போகிறாள். அதை தடுக்க வேண்டும் என்று வேணியின் இள மனசுக்குள் எண்ணங்கள் ஓடின. பரிமளா வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்து கொண்டாள். உள்ளே பாவா குரட்டை விடும் சத்தம் கேட்டது. வேணி அவள் இருக்கும் பக்கமே திரும்பாமல் அந்த பக்கம் பார்த்து கொண்டு படுத்து தூங்கினாள். நீ தூங்கல, எனக்கு தெரியுங்கண்ணு. வேணியை குட்டி இறுக கட்டி கொண்டாள். இருவரின் கரங்களும் கோர்த்து கொண்டன. வேணி, என்ன விரோதமா நினைச்சுக்காத. தனியா இருக்க எனக்கு பயமா இருக்குது. அதுக்குத்தான் உங்க அப்பனை கல்யாணம் கட்டிக்கிட்டேன். உங்க 2 பேர்த்தையும் துரத்தி விடுவேன்னு நினைக்காத. நானும் உன்ன மாதிரி வளர்ந்தவதான். எனக்கும் வீட்டு வேலை, சமையல் எல்லாம் தெரியும். உங்க 2 பேர்த்தையும் நல்லாவே வளர்ப்பேன், நல்லாவே காப்பாத்துவேன். ஆனா மொத சிநேகிதம் வேணும். என்ன மூஞ்சில் அடிச்சாப்புல யாராவது பேசினாங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அப்புறம் அவங்கள கிட்ட சேர்க்கவே மாட்டேன். எனக்கு மானம்தான் பெருசு. என்ன, பேச மாட்டியா? வேணி பேசாமல் இருந்தாள். சரி, ஒரே ஒரு வார்த்தையில பதில் சொல்லு. நான் உங்க வீட்ல இருக்கணுமா போயிடணுமா? அது உங்க இஷ்டம். அப்பாடா, மொத உன் குரல் வெளியே வருது. சரி, உன் இஷ்டம்னா என்ன? நீ இருக்கணுங்கிறியா போகணுங்கிறியா?
நான் சொன்னா யார் கேட்க போறாங்க? சொல்லு, நான் கேட்கறேன். சொல்லு. என்ன நிஜமா கேட்டா, நீங்க வேண்டாம். எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கே இடம் இல்ல, பணம் இல்ல. அதனால நான் வேண்டாங்கிறேன். சரி, நான் போயிடுறேன். நீயா, பரிமளாக்கா வாங்கன்னு என்ன வந்து கூப்பிடுற வரைக்கும் நான் இந்த வீட்டுப்படி மதிக்க போறதில்ல. என்ன, சரிதானே? இத பாவாட்ட சொல்லுங்க. அவங்க எழுந்த உடனே எங்கள போட்டு பொத்து பொத்துன்னு அடிப்பாங்க. அதுக்கு தானே இந்த நாடகம்லாம். இல்ல, நான் வேல்முத்துக்கிட்ட இத சொல்ல மாட்டேன். வேணாங்க. நீங்க உங்க இஷ்டப்படி வாங்க, இருந்துக்குங்க. எங்க 2 பேத்தையும் வேணா தொரத்தி விட்டுருங்க. என்ன வேணாலும் செய்யுங்க. உங்களுக்கு உரிமை இருக்குது. பரிமளா அவளைப் பார்த்து புன்னகை செய்தாள். நானும் உன் வயசுல அப்படித்தான் இருந்தேன். ஏய் குட்டி, வாடி, பல் விளக்க போலாம். பைப்பு குழாய்க்கு இனிமே அங்கதான் நம்ம வாழ்வு. பரிமளா அவளை சற்று நேரம் உணர்ச்சி இல்லாமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு புறப்பட்டு போகும்போது அவள் நகைகள் ஒலித்தன. வேணி உள்ளே போனாள். கட்டிலில் அரைகுறையாக படுத்திருந்த பாவாவை பார்த்தாள். மெல்ல காலை வெளிச்சம் அவன் மேல் பரவ வாய் திறந்து பெரிய குரட்டையாக ஒலித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தான். வேணி கடைக்கு உண்டான பாத்திரங்களை எடுத்துச் சென்று கழுவ ஆரம்பிக்க, குட்டி தன் பாட புத்தகங்களை சேகரித்துவிட்டு வீட்டு பாடம் எழுதத் தொடங்கினான். பாத்திரம் கழுவின பின் வழக்கம் போல் பாவா பாவா என்று தகப்பனை எழுப்பினாள். அவன் எழுந்ததும் பக்கத்தில் தடவி பார்த்தான். எங்க பரிமளா? தெரியாது பாவா, அப்பவே எழுந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாவா கடைக்கு போறோம்ல? வேல்முத்து யோசித்து பார்த்தான். ஆமா, போவாம பின்னென்ன செய்ய? கல்யாணம் பண்ணிட்டதுனால பொறுப்பு ஜாஸ்தியாவே போயிடுச்சுல்ல. ரொம்ப களைப்பா இருக்கீங்களே. பரவாயில்ல, சமாளிச்சிருவேன். வேணி என்று குழைவாக அழைத்தான். என்ன பாவா, என் மேல கோவம் தானடா உனக்கு? ஆமா, கோவம் போகணும்னா என்ன பண்ணணும்? அந்த கோவிந்தராஜுகிட்ட எவ்வளோ கடன் வாங்கியிருக்கேன்னு சொல்லு. எதுக்கு? அடைக்கணும். அடைச்சாச்சுன்னு சொன்னேன்ல. மத்தியானம் பரிமளா கடைப்பக்கம் வந்திருந்தாள். எல்லாம் சரியா இருக்குது. பொண்ணு கோவம் தான் இன்னும் போகல. என் மேலேயே கோவம் போலியே. வேணி ஸ்டோருக்கு போய் 1 லிட்டர் கடலெண்ணெய் வாங்கி வரியா என்று கேட்டான். வேணி கிளம்பி ஸ்டோருக்கு அருகில் செல்லும்போது அவனை மறுபடி பார்த்தாள். அருகே காரை நிறுத்தி, என் பேரு கேட்கவே இல்லையே நீ. காதல் பண்றதுக்கு பேர் வேணுமா வேண்டாமா என்றான். திரும்பி பார்த்தாள். உன் பேர் வேணி, மறக்கல பத்தியா? லேசாக சிரித்தாள். வேணி, என் கூட கோவா வரியா? வேணி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். எங்க போகணும்? கோவா. கோவா கேள்விப்பட்டதில்ல? இல்ல, அது எங்க இருக்கு? மல்லேஸ்வரம் தாண்டியா? அவன் சிரித்து, நிஜமாவே நீ மல்லேஸ்வரம் தாண்டி போனதில்ல போல இருக்குது வேணி. உன் பேர் என்ன சொன்ன சொல்லியே? என் பேரு என்னன்னு வேணாம் உனக்கு. அட பேர் சொல்லியான்னா? என்ன மட்டும் வேணி வேணின்னு அடிக்கடி கூப்பிடுறப்போ என் பேரு சொல்லி கூப்பிடுவியா? சொல்றேன். சொல்லு. ஆனந்த். சொல்லு. ஆனந்த். அப்புறம் சொல்லிக்கலாம் என்றாள். வேணியை அவன் காரில் ஏறிக்கொள்ளுமாறு அழைத்ததும் அவள் மறுத்துவிட்டாள். ஏதோ சாக்கு போக்கு சொன்னாள். அவளுக்கு ஆண் பிள்ளையிடம் இப்போதுதான் பயம் விலகி இருந்தது. ஏதோ ஒரு ஆர்வம் இப்போதுதான் புறப்பட்டிருந்தது. ஆண்களை பற்றிய எண்ணங்கள் அத்தனையும் ஒருவித குழப்பத்திலேயே இருந்தன. டீ சாப்பிட்றியா? எங்க வீட்டுக்கு வா, ஃபர்ஸ்ட் கிளாஸா தேன் தண்ணீர் கொடுக்குறேன். ஏலக்காய் எல்லாம் போட்டு. எங்க ஓனரே டீ எஸ்டேட் வச்சிருக்காரு. கோவாவுக்கு வண்டி போகுது. அவர் பையன்கிட்ட டெலிவரி பண்ணிட்டு வரணும் இந்த மாருதிய. நான் வரமாட்டேன் என்றாள் தீர்மானமாக. ஏன், ஒரு 4 நாளைக்கு உங்க கடையை பார்த்துக்க ஆள் இல்லையா? எங்க அப்பா உங்ககிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சாலே கொன்னு போட்டுருவாரு. அதெல்லாம் நடக்காது வேணி. நான் உங்ககிட்ட பேசினா என்ன தப்பு? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? சொல்லு. உன் கையை புடிச்சிடுவேன்னு பயமா? அதில்ல, எங்க அப்பா சிநேகிதங்கள் எல்லாம் என்னை தொட்டு பார்ப்பாங்க. எதுக்கு? என்னவோ குழந்தை குழந்தைன்னு கூப்பிடுவாங்க. அவங்களையெல்லாம் தொட விடாத. நீ இனிமே குழந்தை இல்ல என்று அவள் மார்பை வெறித்து பார்த்தான். வேணிக்கு வெட்கமாக இருந்தது. கோவாவுக்கு வரியா இல்லையா? தீர்மானமா சொல்லு. என்னைக்கு போற? நாளைக்கு போறதா ஏற்பாடு. நீ வரதா இருந்தா ஒரு 2 நாள் காத்திருக்கலாம். நான் வேணா எங்க அப்பாட்ட கேட்டு பார்க்கறேன். நான் வரட்டுமா? கேட்கட்டுமா? ஐயையோ வேண்டாம். ஆம்பளைன்னு தெரிஞ்சதுன்னா கண்டங்கண்டமா வெட்டி போட்டுருவாரு. சும்மா பெணாத்தாத. உன்னை யாரும் அப்படி வெட்டி போட்டுட முடியாது. அப்போது அந்த வழியே வந்த பரிமளா அவர்கள் இருவரையும் பார்த்தாள். என்னது? யாரது கண்ணு? இவங்க வந்து இவங்க யாரு? என்றான் ஆனந்த். இவங்க தான் எங்க அப்பா புதுசா. ஓ அப்படியா? அம்மா வணக்கம்மா என்றான் மிகையான மரியாதையுடன். நீ யாருப்பா? கார் உன்னோடதா? என்னது மாதிரி தான். என் பேரு ஆனந்த். இந்த பொண்ணு எப்படி தெரியும்? சும்மா டீ கடையில பார்த்தது, அவ்வளவுதான்.
என்னை பத்தி ஏதாவது புகார் சொல்லுச்சா என்று கேட்டாள் நெற்றியை சுருக்கி கொண்டு. இல்லையே, புதுசா வந்திருக்காங்களே, அவங்க தங்கமானங்கன்னு சிலாக்கியமா தான் பேசிச்சு. என்ன வேணி? அப்படி இருக்காதே வேணி, உங்க அப்பன் சில்லற பணம் கேட்டது. அப்ப நான் வரட்டுமா வேணி என்று அவன் புறப்பட்டான். கோவா ஞாபகம் இருக்கட்டும். சரி என்று பரபரப்புடன் வேணி அவனை விரட்ட, பரிமளா, என்னாடி புளியங்கொம்பா தான் புடிச்சு வச்சிருக்க, என்கிட்ட சொல்லக்கூடாதா? யார் இவன்? யாரோ, உங்ககிட்ட என்ன அப்படி பத்துதல்? வேல்முத்துக்கிட்ட சொல்லிட்டா? சொல்லு என்றாள். பயமாகத்தான் இருந்தது. ஆமா, எங்க பணம்? வசூல் பணம் இந்தா என்றாள். சீட்டுக்கு கொடுத்தது போக, பாமாயிலுக்கு கொடுத்தது போக மிச்சம் எவ்வளவுதான் இருக்குது? 4 அணா. சரிதான், சரியான மூதேவி. வாடி விட்டது. போ வர. பரிமளா போனது வேணிக்கு பயமாகத்தான் இருந்தது. பாவாவிடம் இல்லாததும் பொல்லாததும் சொல்லி வைக்கப் போகிறாள். ஐயோ, என்ன செய்வார்? அடிப்பார். குடித்து விட்டால் அடி சரியாக விழாது. தள்ளாடலே அதிகமாக இருக்கும். வீட்டுக்கு போனபோது குட்டி ஸ்லேட்டில் எழுதி கொண்டிருந்தாள். எங்கக்கா போயிட்ட? மாருதி வந்தாரா? குட்டி, கோவா எங்க இருக்குது? என்ன கோவா? பால் கோவாவா? இல்ல, ஏதோ இடம் பேருடி. தெரியாது. நான் டீச்சர்கிட்ட கேட்டு வரவா? வா. என்ன மாவீரன் அழைச்சிட்டு போவியா? சூப்பர் கொட்டாயில வந்திருக்கு. எத்தனை வாட்டி பார்த்தாச்சு அதே படத்தை. அழுக்கவே இல்ல. ஐயோ, ரஜினி ரஜினி. பரிமளா வந்தாளா? வந்துச்சு. யாரோ பார்க்க வந்தாங்க, அவங்க பின்னாடி போயிடுச்சு. அங்க வந்தா கடைக்கு சில்லற கேட்டா. நான் கணக்கு சொல்லிட்டேன். காசு நிறைய வச்சிருக்காக்கா. ரபிக்குள்ள நோட்டு சொருகி இருக்கிறது தெரியாது. அக்கா, உன் லவ்வர்ஸ் வந்தாரா? ச்சே, என்ன பேச்சு! அவங்கள பார்த்ததுமே மனசுக்குள்ள லல்லா சத்தம் கேட்டுச்சா? சினிமா பார்த்து கெட்டு கிடக்குற நீ. அக்கா, உன்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்கட்டா? தெரியும் என்ன கேட்க போறேன்னு. மார்னிங் ஷோ தானே? இல்ல, பேல்பூரி. இல்ல என்று வசீகரமாக தலையாட்டினாள். என்னவா? ஸ்கூல் போதும்க்கா. என்னது என்றாள் கன்னம் சிவந்து. நீ மட்டும் மறுபடி இந்த வார்த்தை சொன்ன, கையில சூடு இழுத்துருவேன். அம்மா என்ன சொல்லிட்டு போயிருக்கு தெரியும்ல? எனக்கு என்ன தெரியும்? நான் அப்ப சின்ன பிள்ளை. என்ன சொன்னச்சோ? டீச்சர்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப ரோதனைக்கா. இல்லைன்னா பச்சை யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அங்க போறேன். ஏன் இந்த ஸ்கூலுக்கு என்ன குறை? எல்லாரும் பணக்காரங்கக்கா. வேணி ஏதோ சொல்ல வாயெடுத்தவள் சட்டென்று நின்றாள். கிழிசல போட்டுட்டு நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா என்று இயல்பாகத்தான் சொன்னாள். வேணிக்கு கண்ணில் நீர் ததும்பியது. குட்டி, கவலைப்படாத. உன்னை அவங்களுக்கு சமானமா வளர்க்குறேன். எனக்கு தான் படிப்பு இல்லை, உனக்கு படிப்பு கொடுத்தே ஆகணும். நல்ல ஸ்கூல் அது, அதை விடக்கூடாது. அப்ப எனக்கு ஒரு டெரிகாட் யூனிஃபார்ம் வாங்கிட்டா? எவ்வளவு கிழிசல் பாரு இது. என்ன வேலை? என்ன வேலை என்று புதிதாக குரல் கேட்டது. பரிமளா உள்ளே வந்து விசாரிக்க இருவரும் மௌனமானார்கள். என்ன கண்ணு, என்கிட்ட கேட்கக்கூடாதா? உனக்கு சில்க்லயே பண்ணி போடுவேண்டி. அவ்வளோ வசதி இருக்குது எனக்கு. எங்க அப்பா யார் தெரியுமா? சிங்கப்பூர் மருதுன்னா தெரியுமா? என்ன, சிங்கப்பூரா? எது, மடிவாலா பக்கத்துல இருக்குதே அதா. வேணி, வாடி போலாம் என்றாள். வேல்முத்து மரத்தடியில் சகாக்களுடன் பேசிக் கொண்டிருந்தவன் அவர்கள் இருவரையும் பார்த்தான். பக்கத்தில் கோவிந்தராஜுவும் முனியப்பாவும் நின்று கொண்டிருந்தனர். வேணி, இங்க வாடி என்றான். அவள் அருகில் சென்று, என்ன பாவா? என்னது, எல்லா காசையும் தீத்துட்டியாமே? எத்தனைக்கு வியாபாரம் ஆச்சு? 36. 36க்கு கணக்கு சொல்லு. பக்கத்தில் இருந்த கோவிந்தராஜு, மாமா, என் பொஞ்சாதி கிட்ட கணக்கு கேட்க நீ யாரு? வேல்முத்து அவளை பார்த்து சிரித்து, ஓ, அந்த ரூட்ல வரியா? பொறு மாப்ள, பொண்ணுக்கு இன்னும் 15 கூட முடியல. இல்லப்பா, வளர்த்திய பார்த்தா நிச்சயம் 18 வயசு இருக்கும். என்ன பெட்டு? பாவா, பாமாயில் பத்தாது, இன்னும் வாங்கிட்டு வரணும். காசு தெரியா? மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடு. கோவிந்தராஜு தன் பையில் இருந்து கட்டையாக நோட்டு எடுத்து 2 50 ரூபாய் நோட்டுகளை வேணியிடம் நீட்டி, வாங்கிக்கோ என்றான். வேணி பாபாவை பார்த்து கொண்டிருந்தாள். கோவிந்தராஜுவை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. வேல்முத்து, என் பொஞ்சாதிய ரொம்ப வேலை வாங்குற நீ. வேல்முத்து அவன் கொடுத்த நோட்டுகளை வாங்கி வேணியிடம் ஒரு நோட்டை காட்டி, இந்தா என்றான். வேணி அதை வாங்காமல் அந்த இடத்தை விட்டு புறப்பட, வேணி என்று இடிக்குரலுடன் வேல்முத்து மேடையிலிருந்து கீழே இறங்கினான். என்னவா என்று திரும்பினவளை பின்னலை பிடித்து கொண்டாள். ஐயோ வேண்டாம் வேல்முத்து, அது குழந்தை, விட்டுடு. முன்னாடி உனக்கு அவ்வளவு லட்சியமா? வேல்முத்து பெல்ட்டை கழற்றினான்.